அவ பாக்குறதுக்கு எப்படி இருந்தா? இதுக்கு முன்னாடி அவளை இங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இல்லன்னு இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்ததே இல்ல. ஜெய் மகாகாளி. நான் இங்கிருந்து போகணுமா? ஆமா, சீக்கிரமா. சரி குருஜி. எங்க அமிர்தா, இவர் ரொம்ப சக்தி வாய்ந்த குருவுங்க. மறக்காம அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல அர்ஜுன். எனக்கு யாரோட ஆசீர்வாதமும் வேண்டாம். அந்த பரமேஸ்வரனுடைய ஆசீர்வாதம் உனக்கு வேண்டாமா? சரி, சீக்கிரம் நீ கிளம்பு. ரொம்ப சக்தி வாய்ந்தவர் மாதிரி இருக்காரு. நான் ஒரு பாம்புங்கிற விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றது? நான் கேட்கிற கேள்விக்கு யாரும் உண்மையான பதில சொல்ல மாட்டேங்கிறீங்க. சுவாமிஜி, அமிர்தாவை பத்தி நீங்க கேட்கிற கேள்விகளை பார்க்கும்போது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பயமா இருக்கு. எங்களுக்கு அவ மேல சந்தேகம் வர மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஆனா அமிர்தா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு எல்லாம் நல்லதுதான் நடந்திருக்கு. ஆமா குருஜி, அமிர்தா எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்குது. அவளால எங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அவளுக்காக நீங்க ஏன் காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் எங்களுக்கு புரியல. சித்தப்பா, நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க. அது வந்து அப்படி இல்லை விக்ரம். ஆரம்பத்துல சில பேர் வீட்டுக்குள்ள வர ராசி நல்லா இருக்கும். ஆனா அப்புறமா கெட்ட விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். அவரும் அதுதான் இப்ப சொல்றாரு. நம்ம வீட்டுக்கு வந்த உடனே அமிர்தாவுக்கு ஆசீர்வாதம் பண்றேன்னு மட்டும்தான் சொன்னாரு. ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட அதுக்கும் பரிகாரம் சொல்லிடுவார்ல. ஆமா சரோஜா, ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அவரே சரி பண்ணிடுவாரு. பரிகாரம் பண்ணா சரியாயிடும். அதுக்கு எதுக்குமா நீ பயப்படுற? அமிர்தா இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? அது வந்து ஒரு 2 மாசம் இருக்கும். அவளை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்லுங்க. எதையும் மறைக்க முயற்சி பண்ணாதீங்க. ரொம்ப அமைதியான பொண்ணவ. எப்படின்னு எங்களாலையும் தெளிவா சொல்ல முடியல. ஆனா தப்பான பொண்ணு கிடையாது, ரொம்ப நல்ல பொண்ணு. எங்க மேல ரொம்ப பிரியமா இருப்பா. எங்களுக்கு கூட அவளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆவுன்னா வீட்டை விட்டு வெளியே போயிடுறா. அப்பா அம்மான்னு சொந்த பந்தம் யாரும் இல்லையா? என் பொண்ணுக்கு யாருமே இல்ல. அதனாலதான் நாங்க அவளுக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கோம். என்ன, யாரும் இல்லையா? அப்பா அம்மா எல்லாம் யாரும் இல்ல, எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு சொன்னோம். ஆனா சித்தி ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கூட நம்ம ஊர்ல இல்ல, வெளியூர்ல எங்கேயோ இருக்காங்கன்னு சொன்னான். ஆனா ரொம்ப விசித்திரமான பொண்ணா இருக்கா. மனுஷங்க கிட்ட பேசவே மாட்டேங்கிறா. அது மட்டும் இல்ல பாபா, அன்னைக்கு ஒரு அதிசயம் நடந்தது. இங்க சரோஜாவை ஒரு காளிங்க சர்ப்பம் கடிச்சிருச்சு. அமிர்தா ஒரே நிமிஷத்துல அந்த எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டா. சித்தப்பா, இதுல என்ன விசேஷம் இருக்கு? அந்த கலையை அவங்க அப்பா அம்மா கத்து கொடுத்துருக்காங்க. கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு நாட்டு வைத்தியத்தை பத்தி தெரியாமலா இருக்கும்? ஊர்ல இருந்து வந்த பொண்ணு நாட்டு வைத்தியத்தை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கேன் இல்லையா? இதுல நாம சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்கு? சச்சா, அப்படி இல்ல விக்ரம். தெரிஞ்சதை எல்லாத்தையும் சொல்ல சொன்னார்ல, அதனாலதான் சொன்னேன். அமிர்தாக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதுக்கும் பாபா பரிகாரம் கொடுப்பாரு.
என்ன இருந்தாலும் அமிர்தா நம்ம பொண்ணுன்னு ஆயிட்டா அவ்வளவு சந்தோஷமா இருக்க வேண்டாமா? சுவாமிஜி, எங்க அமிர்தாவுக்கு என்ன ஆச்சு? அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா? வந்ததுல இருந்து நீங்க கேக்குற கேள்விகளை பார்க்கும்போது என் மனசுக்குள்ள என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. பயம் வேணும். முன்ன பின்ன தெரியாத ஆட்களை வீட்டுக்குள்ள வச்சிருந்தா பயப்படக்கூடிய விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. குருஜி, எங்களுக்கு அமிர்தா மேல நல்ல நம்பிக்கை இருக்கு. அவ இந்த வீட்டுக்கு கெடுதல் செய்ய மாட்டான். அவளால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை, இனிமேலும் வராது. சித்தப்பா, தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்க. ஜெய் மகாகாளி. ஐயோ, என்னப்பா இது விக்ரம்? அவரு பெரிய சித்தர். அவரு விருப்பத்துக்கு மாறா அவரை வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு சொல்ல முடியுமா? என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்த உங்க ஒருத்தராலேயே முடியாது. நான் நினைச்ச காரியத்தை நடத்தி முடிக்கிற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போக மாட்டேன். நான் யூகிக்கிறது அத்தனையும் உண்மையா இருந்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அத்தனை பேருக்கும் பெரிய ரகசியங்கள் தெரிய வரும். அதுக்கப்புறம் நீங்க அத்தனை பேரையும் காலில் விழுந்து காப்பாத்த சொல்லி கெஞ்சுவீங்க. நீங்க கற்பனை கூட பண்ண முடியாத ரகசியம். அந்த ரகசியம் இந்த வீட்டுல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நான் ரொம்ப சந்தேகப்படுறேன். அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணை சீக்கிரமா வீட்டுக்கு வர சொல்லுங்க. நேரமாச்சு, நான் கிளம்பணும். எங்க போற? வீட்டுக்கு. யாரு வீட்டுக்கு? ஏன் வீட்டுக்கு. எங்கம்மா இருக்கு உன் வீடு? இல்லாத வீட்டுக்கு போறதுக்கு ஏன் இவ்வளவு துடிக்கிற? இவர் என்ன பேசுறாரு? நான் யாருங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுறாரு. நீ எங்க இருந்து வந்திருக்க? எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்க? அந்த தூரத்தை உன்னால கணக்கு போட்டு சொல்ல முடியுமா? அர்த்தம் இல்லாம பேசாதீங்க. என்ன பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு நீங்க யாரு? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம இப்படி தவிக்கிறியே, நீ யார்? என் பேரு அமிர்தா. விக்ரம் சரோஜாவோட பொண்ணுனா. அப்படின்னா நாகலோகத்தை சேர்ந்த நாகராஜா நாகராணியுடைய பொண்ணு அமிர்தா எங்க? அப்பா அம்மாவை சாகடிச்சவனை பழி வாங்கணும்ன்ற துடிப்போட பூலோகத்துக்கு வந்த அந்த நாகராஜாவோட பொண்ணு எங்க? நாகமணியோட பாதுகாப்புக்காக தன் உயிரையே பணைய வச்சு பூலோகத்துக்கு வந்த அந்த நாகராணியோட பொண்ணு எங்க? என் ரகசியம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க யாரு? எந்த குறிக்கோளோட இங்க வந்தீங்க? என் வழியில குறுக்க வந்தா யாரையும் நான் விட மாட்டேன். நில்லு. நீங்க இருந்து எங்கேயும் போக கூடாது. என்ன தடுக்கிற உரிமை உங்களுக்கும் இல்ல. என் சுயநலத்துக்காக நான் இங்க வரலங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீ இப்ப அங்க போனா வந்த காரியத்தை சாதிக்க முடியாம கைதியாக வேண்டியிருக்கும். என்ன கைதியாக்குற எண்ணத்தோட வந்தா உங்களையும் தண்டிக்க வேண்டியிருக்கும். என் சக்திகளை பத்தி இன்னும் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். என் சக்தியை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சக்தி இல்லைன்னா உருவத்தை மாத்திக்கிட்டு அங்க இங்கன்னு சுத்துற ஒரு நாகப்பாம்பு என் கண்ணுக்கு மட்டும் எப்படி தெளிவா தெரிய முடியும்? உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. எனக்கு இடைஞ்சலா வராதீங்க. நான் உன்னுடைய நல்லதுக்கு தாமா சொல்றேன். இப்ப நீ அங்க போனா உனக்கு ஆபத்து அதிகம். நல்ல காரியத்துக்கு வந்திருக்க. வந்த வேலை அறகுறையா நிக்க போற அறிகுறி எனக்கு தெரியுது. போகாத, நெல்லு. உனக்கு நல்லது நடக்கணும் தான் அந்த பரமசிவன் என் வாயால் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். போக வேண்டாம், நெல்லு. அத்தை, நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா?
நீ இப்போ இங்க வந்திருக்கிறது எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இல்ல, ஏதோ விஷயம் சொல்றதுக்காகன்னு எனக்கு தெரியும். என்னன்னு சொல்லு. வாவ், எப்படி அத்தை? நான் ஏதோ சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? வாவ், எனக்கு எப்படி தெரிஞ்சது தெரியுமா? அதான் உன் முகரக்கட்டையில நல்லா எழுதி ஒட்டியிருக்க. என்னன்னு சொல்லு. அது என்னன்னா அத்தை, பார்ட்டில தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரும் வருவாங்கல்ல, அவங்க எல்லார் முன்னாடியும் எனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம்னு நீங்க அனௌன்ஸ் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும். இது நல்ல ஐடியா இல்ல? மயூரி, உனக்கு அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா உன்னோட ஆசை இவ்வளவு அர்ஜென்ட்டா இருக்கும்னு எனக்கு தெரியாதுமா. அந்த காலத்துல நாங்களாம் உன் வயசுல கல்யாணங்கிற பேச்சு எடுத்தாலே பயந்துருவோம். அத்தை, அது அந்த காலம், இது இந்த காலம். ப்ளீஸ் அத்தை, இன்னைக்கு பார்ட்டில எங்க கல்யாணத்தை பத்தி அனௌன்ஸ் பண்ணிடுங்களேன். மயூரி, அதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. ஏன் அத்தை அப்படி சொல்றீங்க? நான் அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? எங்களுக்கு விருப்பம் தாமா. ஆனா அதுக்கு முன்னாடி அர்ஜுனுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதனால அவன் மனசுல என்ன இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன சொல்றாங்கறத கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ சொல்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணலாம். அத்தை, ஒருவேளை அர்ஜுனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? இப்பவே கல்யாண பேச்சு எடுத்தாலே அவன் ஓடி போயிடுறான். அதுல மயூரிக்கு இவனுக்கும் கல்யாணம்னா எப்படி ரியாக்ட் பண்ண போறானோ? சும்மா இருங்க சித்ராக்கா, இப்படி கண்டதையும் பேசி என்ன பயமுறுத்தாதீங்க. அர்ஜுனுக்கு என்ன எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ல வாய்ப்பே இல்ல. அதுவும் இல்லாம அர்ஜுனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு நான் ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன். அவன் விருப்பத்தை வச்சு பார்க்கும்போது அவன் கண்டிப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் தான் சொல்லுவான். அதுவும் இல்லாம அவனுக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்டா நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா? இவ்வளவு நாளா நானும் அத்தையும் இந்த வீட்டுல தான் இருக்கோம். எனக்கும் சரி அத்தைக்கும் சரி அவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு இது வரைக்கும் எங்களால தெரிஞ்சுக்க முடியல. அப்படி இருக்கும்போது நீ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கனா ரொம்ப கிரேட் தான். அது சரி, அர்ஜுனுக்கு என்ன பிடிக்கும்? அவனுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்? அர்ஜுனுக்கு பாம்புனா ரொம்ப பிடிக்கும், தெரியுமா? அப்படியா? அர்ஜுனுக்கு பாம்புனா ரொம்ப பிடிக்குமா அத்தை? அப்படின்னா மயூரி அர்ஜுனுக்கு பாம்பை கிஃப்டா கொடுக்க போறாளா? இவ போற ஸ்பீட பாக்கும்போது ஏதாவது ஒரு பாம்பாட்டி கிட்ட போய் ஒரு பாம்பை கொண்டு வந்து அவ அர்ஜுன் கழுத்துல சுத்தி விட்டுருவா போல இருக்கு. ஏற்கனவே சர்பதோஷம் இருக்கு, இவ என்னெல்லாம் அட்டகாசம் பண்ண போறாளோ? நீங்க எதுக்கும் எச்சரிக்கையா இருங்க அத்தை. அர்ஜுனுக்கு பாம்புனா ரொம்ப பிடிக்கும், தெரியுமா? ஏற்கனவே சர்பதோஷம் வேற, இதுல இவ வேற என்ன அட்டகாசம் பண்ண போறாளோ? இவங்க சொன்ன விஷயத்தை கேட்கும்போது அது நீயா தான் இருக்கணும். வா வா வா, நீ வா. உன்னை இந்த இடத்தை விட்டு நான் ஊர் முழுக்க தேடிக்கிட்டு இருந்தேன். நீதான் நாகராணிங்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. இவங்க அத்தனை பேரும் சொன்ன விஷயங்களை கேட்டதுக்கு அப்புறம் அமிர்தா தான் நாகராணின்னு எனக்கு நல்லா புரியும். வா, எங்க இருக்க? எங்க இருக்க நாகராணி? என்னங்க, இந்த மந்திரவாதியை பார்க்கும்போது நம்ம அமிர்தாவுக்கு பிரச்சனை கொடுக்க வந்த மாதிரி தோணுது. முதல்ல இவரை நம்ம வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. இவரு நம்ம அமிர்தாவை கஷ்டப்படுத்தினாருன்னா அது என்னால பார்க்க முடியாது. சரி, நீ கொஞ்சம் பேசாம இரு. சுவாமிஜி, சாதாரணமாகவே அமிர்தா கோவிலுக்கு போனானா திரும்பி வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்க வேணா இன்னைக்கு போயிட்டு அடுத்த முறை வரும்போது ஆசீர்வாதம் பண்ணா நல்லா இருக்கும். நான் காத்துக்கிட்டு இருந்த விஷயத்தை நெருங்கிட்டேன். இந்த நேரத்தில் இந்த இடத்தை விட்டு போக முடியாது.
வரட்டும், நான் காத்துக்கிட்டு இருக்கேன். பாபா, நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும்னு காத்துட்டு இருந்தீங்களே, அந்த அமிர்தா இவதான். ஜெய் மகாகாளி. எனக்கு என் அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் மட்டும் போதும், வேற யாரோட ஆசீர்வாதமும் தேவையில்லை. இந்த மந்திரம் தந்திரம் வித்தையில எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால நான் யார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்க மாட்டேன். எனக்கு பரமேஸ்வரனோட ஆசீர்வாதம் போதும். எனக்கு அடைக்கலம் கொடுத்த இந்த குடும்பத்தோட ஆதரவு போதும். வேற யாரோட ஆசீர்வாதமும் வேண்டாம். நில்லுங்க, கிட்ட வர வேண்டாம். நான் தான் சொன்னேன்ல, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அமிர்தா, ஏம்மா இப்படி பேசுற? அவர் இங்க வந்ததே இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு. பாரு, எனக்கு இருந்த பிரச்சனைய ஒரே நிமிஷத்துல சரி பண்ணிட்டாருமா. விக்ரம், குருஜி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா அமிர்தா, ஆமா. இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் குருஜி இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. எங்க எல்லாரையும் அவர் இப்பதான் ஆசீர்வாதம் பண்ணாரு. உனக்காக தான் இவ்வளவு நேரம் காத்திருந்தாரு. என்னம்மா சரோஜா, அமிர்தா என்ன இருந்தாலும் இந்த குடும்பத்துல ஒருத்தியா ஆயிட்டால. இந்த பெரியவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு. விக்ரம், நீயாவது சொல்லேன்ப்பா. அமிர்தா, பெரியவங்க சொல்றாங்கல்ல, போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. மொத்தத்துல நல்லது நடந்தா அதுவே போதும். எனக்கு இவரோட ஆசீர்வாதத்தால நல்லது நடக்கும்னு நம்பிக்கை இல்ல. ஏய், பிடிவாதம் பிடிக்காத. என்னோட சக்தியை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இல்ல. ஒரு நொடியில இந்த மொத்த வீட்டையும் நான் பஸ்பமாக்கிடுவேன். அந்த காலருத்ரனை ஆராதிக்கிறவனா என்னுடைய பாதங்களை தொட்டு வழிபட ஜனங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது என்னுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்க நீ ஏன் தயங்குற? எந்த ரகசியத்தை மறைச்சு வச்சு நீ இந்த வீட்டுல இருக்க சொல்ல? சொல்லு. என்ன யோசிக்கிற? என்ன ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்க? நான் எனக்குள்ள எந்த ரகசியத்தையும் வச்சுக்கல. சும்மா தேவையில்லாத விஷயத்தை கற்பனை பண்ணாதீங்க. என்னையே அவமானப்படுத்துறியா? நான் என்னுடைய பொறுமையை இழந்தா அந்த பரமேஸ்வரனால கூட இந்த வீட்டை காப்பாற்ற முடியாது. ஐயோ சுவாமிஜி, தயவு செஞ்சு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அமிர்தா, போமா, உனக்கு ஒன்றும் ஆகாது. போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அமிர்தா, நான் உங்ககிட்ட தான் சொல்றேன், அடம் பிடிக்காத. போமா, ஆசீர்வாதம் வாங்கிக்கோ.
யாருங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சாகணும். என்கிட்ட நெருங்க நீ பயப்படுறனா, நீ நிச்சயமா நாகராணியா தான் இருக்கணும். உன்னோட சிரசுல என் கைய வச்சா ஒரு நொடியில உன்னுடைய ரகசியத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்குவேன். வா வா.